நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் திகதி தொடர்பான அறிவிப்பு. மட்டக்களப்பில் தீக்கிரையான வர்த்தக நிலையம். நாட்டில் களமிறக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள். கிளிநொச்சி போலீஸ் நிலையம் முன்பாக விபத்து. மகனால் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட தந்தை. இலங்கையில் கடன் அட்டைகளுக்கு பாரிய வட்டி. இளைஞர்களிடையே அதிகரிக்கும் ஆபத்து. 7,500 10,000 வரை அதிகரிக்கப்படவுள்ள அரசு ஊழியர்களின் சம்பளம். விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல், வருகின்றது விலை நிர்ணயம். பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எச்சரிக்கை. தொடர்வென விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி நடாத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தும் திகதி தீர்மானிக்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMLA ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த தீர்ப்பின் பிரகாரம் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளின் அடிப்படையில் தேர்தல் திகதி தீர்மானிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் எதிர்வரும் 5ஆம் தேதி கூடியதன் பின்னர் சபாநாயகர் தீர்மானத்தை அறிவிப்பார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவிருந்தது. எனினும் போதிய அளவு நிதி ஒதுக்கீடுகள் இல்லாத காரணத்தால் தேர்தல்கள் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. தேர்தல்களை கூடிய விரைவில் நடாத்துமாறு உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு உத்தரவும் இட்டிருந்தது. அதன் பின்னர் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிதாக வேட்புமனுக்களை கோருமாறு உச்ச நீதிமன்ற மனு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கின் தீர்ப்பினை ஜனாதிபதிக்கும் நாடாளுமன்றத்திற்கும் உச்ச நீதிமன்றம் அனுப்பி வைத்துள்ளது. எவ்வாறெனினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி நடாத்துவதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் அமைந்திருந்த கை தொலைபேசி விற்பனை வர்த்தக நிலையம் ஒன்று தீப்பற்றி எரிந்து முற்றாக நாசமாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இரவு 10 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. நவீன ரக தொலைபேசி விற்பனை நிலையமான குறித்த வர்த்தக நிலையத்தில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தினால் பல கோடி ரூபாய் பெறுமதியான கை தொலைபேசிகள் எரிந்து நாசமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தின் போது மட்டக்களப்பு மாநகர சபை, காத்தான்குடி நகர சபை தீயணைப்பு படையினர் 2 மணித்தியாலங்கள் போராடி தீயை கட்டுப்பாட்டுக்குள்ளும் கொண்டு வந்துள்ளனர். இருந்தபோதும் அனைத்து தொலைபேசிகளும், பேட்டரிகள் மற்றும் வர்த்தக நிலையத்தில் இருந்த உபகரணங்கள் அனைத்தும் முற்றாக எரிந்து சாம்பலாகியுள்ளது. காத்தான்குடி போலீசார், இராணுவத்தினர் ஸ்தலங்களுக்கு சென்று தீயணைப்பு படை வீரர்களுக்கு உதவி புரிந்திருக்கின்றார்கள். பொதுமக்களும் இளைஞர்களும் பெருமளவிலாக வருகை தந்து தீயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு பாரிய பிரயத்தனங்களையும் மேற்கொண்டுள்ளனர். மேலும் ஸ்தலத்திற்கு விரைந்த நகரசபை செயலாளர் மற்றும் மின்சார சபை மின் பொறியியலாளர், மின்சார சபை ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்து குறித்த தீயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தனர். சம்பவத்தின் காரணமாக மேற்படி வர்த்தக நிலையத்திற்கு பல கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தீ ஏற்பட்டதற்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் காத்தான்குடி போலீசார் தீவிர விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் பாதுகாப்பு பணிகளுக்காக போலீஸ் மற்றும் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் 1,650 பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 77வது சுதந்திர தின விழா மற்றும் ஒத்திகை நடவடிக்கைகளை முன்னிட்டு இவ்வாறு போலீஸ் அதிகாரிகள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இதேவேளை சுதந்திர தின கொண்டாட்ட ஒத்திகைக்கு தயாராகும் வகையில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தை அண்மித்த பகுதியில் நேற்று சிறப்பு போக்குவரத்து திட்டமும் செயல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் போக்குவரத்துக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ இடையூறு ஏற்படாத வகையில் ஒத்திகை மற்றும் நிகழ்வை எளிதாக்கும் வகையில் சிறப்பு போக்குவரத்து திட்டம் நடைமுறையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வருட சுதந்திர தின நிகழ்வுகள் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறவுள்ளது. 77வது சுதந்திர தின விழாக்கள் குறைக்கப்பட்ட செலவுகள், குறைவான விருந்தினர்கள் மற்றும் செயற்பாடுகளுடன் நடத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நிகழ்வில் கலந்து கொள்ள அழைக்கப்பட்டிருந்த விருந்தினர்களின் எண்ணிக்கை 3000 இருந்து 1600 குறைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ராணுவ அணிவகுப்பின் போது ஆயுதம் ஏந்திய வாகனங்கள் காட்சிப்படுத்தப்படும் நிகழ்ச்சிக்கு இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக நடத்தப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. முப்படைகள் மற்றும் போலீஸ் அணிவகுப்புகளில் ராணுவம் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையும் குறைக்கப்படும். இதேவேளை இந்த ஆண்டு நிகழ்வில் விமான காட்சிகள் மட்டுப்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கிளிநொச்சி போலீஸ் நிலையம் முன்பாக நேற்று இடம்பெற்ற விபத்தில் இருவர் சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ளனர். நேற்று இரவு 7 மணிகளவில் ஏனையின் வீதியில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. யாழில் இருந்து வவுனியா நோக்கி பயணித்த கார் அதே திசையில் பயணித்த 2 மோட்டார் சைக்கிள்களுடன் மோதுண்டு விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்திய இருவர் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். விபத்து இடம்பெற்ற நேரத்தில் பாரிய வாகனங்கள் பிரதான வீதியில் பயணிக்காததால் உயிராபத்தும் தடுக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் வாகன நெரிசல் ஏற்பட்ட நிலையில் போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தினை சீர் செய்யும் நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். மேலும் சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு உடப்புவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நேற்று அதிகாலை நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய 20 வயதான அவரது மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் 63 வயதான நபரின் நெஞ்சில் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டதாக போலீசார் விசாரணையில் கண்டுபிடித்துள்ளனர். முன்னதாக குறித்த நபர் உடல்நிலை சரியில்லாமல் உடப்புவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனினும் மரணம் தொடர்பில் மேற்கொண்ட விசாரணையில் அது கொலை என தெரிய வந்துள்ளது. தந்தை உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் நெஞ்சில் கத்தியால் குத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் உயிரிழந்தவரின் மகன் மனநலம் பாதிக்கப்பட்டவர் எனவும் அவரது தந்தை சிகிச்சை பெற வராததால் ஏற்பட்ட கோபத்தில் அவரை கத்தியால் குத்தியதாகவும் தெரியவந்துள்ளது. கடன் அட்டைகளுக்கு 28% அதிகமான வட்டி விகிதங்களை வணிக வங்கிகள் வசூலிப்பதாக தெரியவந்துள்ளது. இதேவேளையில் இலங்கை மத்திய வங்கியும் நிதி அமைச்சகமும் இந்த விவகாரத்தில் மௌனம் காப்பதால் 1.9 மில்லியனுக்கும் அதிகமான கடன் அட்டை வாடிக்கையாளர்களுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த வாரம் மத்திய வங்கி அதன் கொள்கை வட்டி விகிதத்தை 8% பராமரிக்க முடிவு செய்தது. மற்ற வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் சில நேரங்களில் வங்கி வைப்புகளுக்கு 6-7% வரை வட்டி விகிதங்களை வழங்குகின்றன. அவ்வாறான நிலையில் கடன் அட்டைகளுக்கு 28%க்கும் அதிகமான வட்டி விகிதங்களை அனுமதிப்பது அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்திற்கான பொதுமக்களின் ஆதரவை குறைக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டில் இளைஞர்களிடையே HIV மற்றும் பாலியல் தொடர்பான நோய்கள் அதிகரித்து வருவதாக வைத்திய நிபுணர் விந்தியா குமாரபுலி தெரிவித்துள்ளார். அத்தோடு சமூக ஊடகங்களின் பயன்பாட்டிற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு விஜயராமவில் உள்ள இலங்கை மருத்துவ சங்க கேட்போர் கூடத்தில் அண்மையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் 15 முதல் 24 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த விடயத்தில் அதிக ஆபத்தில் இருக்கின்றார்கள். இதனால் பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் மற்றும் பாதுகாப்பற்ற கர்ப்பங்களும் ஏற்படுகின்றன. குறிப்பாக பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் மற்றும் HIV-யை பொறுத்தவரையில் இளைஞர்கள்தான் அதிகளவு பாதிக்கப்படுகின்றார்கள். பல இளைஞர்கள் இந்த சமூக ஊடகங்கள் மூலம் கூட்டாளர்களை கண்டுபிடிக்கின்றார்கள். எல்லோரும் சமூக ஊடகங்களை பற்றி நினைப்பதில்லை. ஆனால் இளைஞர்கள் பல்வேறு உறவுகளை உருவாக்க சில டேட்டிங் பயன்பாடுகளிலும் உள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் சிலர் மது மற்றும் போதைப்பொருள் பயன்பாட்டையும் நாடியிருக்கின்றார்கள். இதுபோன்ற காரணங்களால் பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் மற்றும் HIV போன்ற வைரஸ்கள் மற்றும் பாதுகாப்பற்ற கர்ப்பங்களும் ஏற்படுகின்றன என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பு செய்யப்படும் என நிதி அமைச்சக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசு ஊழியர்களின் சம்பள முரண்பாடுகளை விசாரிக்க முந்தைய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட உதய ஆர் செனவிரத்ன குழு அறிக்கையின் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு சம்பள அதிகரிப்பு குறித்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் தற்போதுள்ள சம்பள அளவுகளின்படி ரூபாய் 7,500 முதல் ரூபாய் 10,000 வரையிலான தொகை அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அத்தோடு ஒவ்வொரு சம்பள அளவுகோலுக்கும் ஏற்ப அடிப்படை சம்பள உயர்வு செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான சூத்திரம் நிதி அமைச்சினால் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் நிதி அமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதியே அதிகரிக்க வேண்டிய தொகையை முடிவு செய்வார் என்றும் நிதி அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் பிப்ரவரி மாதம் நிதி அமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்படும் 2025 வரவு செலவு திட்டத்தில் தொடர்புடைய சம்பள உயர்வு அறிவிக்கப்பட உள்ளது.
வருகின்ற ஏப்ரல் முதல் சம்பந்தப்பட்ட சம்பள உயர்வு நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாடு எதிர்மறையான பொருளாதாரத்தில் இருந்தபோதும் முந்தைய அரசாங்கம் ஜனவரி 2024 முதல் சம்பளத்தை 10,000 அதிகரித்தது. இந்த நிலையில் செலுத்த வேண்டிய ரூபாய் 15,000 நிலுவைத் தொகையை இந்த ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரையில் தலா ரூபாய் 5,000 தவணைகளில் செலுத்தவும் திட்டமிட்டுள்ளது. கடந்த 4 காலாண்டுகளாக நாட்டின் பொருளாதாரம் நேர்மறையான நிலையில் இருப்பதாலும் அரசாங்க வருவாய் சுமார் 38% அதிகரித்துள்ளதாலும் பொது ஊழியர்களின் சம்பளத்தில் ரூபாய் 10,000 அதிகமாக உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். மேலும் கடந்த சில நாட்களில் அரசு ஊழியர்களுக்கு உறுதியான சம்பள உயர்வு செயல்படுத்தப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நெல்லுக்கான உத்தரவாத விலை அடுத்த சில நாட்களில் அறிவிக்கப்படும் என்று விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். விவசாயிகள் தங்கள் நெல் அறுவடைக்கு நியாயமான விலை கோரி தொடங்கிய போராட்டம் வரலாற்றின் முதன்முறையாக இந்த முறை வெற்றி பெறும் என்று பிரதி அமைச்சர் கூறினார். சமீபத்தில் நாங்கள் அரிசிக்கான ஒரு முழக்கத்தை கொண்டு வந்துள்ளோம். 1 கிலோ அரிசியின் உற்பத்தி செலவில் 3% சேர்த்து 1 கிலோ அரிசிக்கு ஒரு விலையை கொடுப்பதுதான் முழக்கம். வரலாற்றில் முதல் முறையாக நாங்கள் அதை செயல்படுத்தப் போகின்றோம். எனவே இப்போது வரை எங்கள் அமைச்சகத்திலிருந்து 5 நிறுவனங்கள் 1 கிலோ நெல்லின் உற்பத்தி செலவை கணக்கிட்டுள்ளன. உற்பத்தி செலவை கணக்கிடுவதற்கு விவசாயிகளுக்கு வழங்கப்படும் ஒரு மானியத்தை நீக்குமாறு நாங்கள் அறிவுறுத்தினோம். நீங்கள் உரத்தை உங்கள் சொந்த பணத்தில் மட்டுமே வாங்கியதாக கருதி உற்பத்தி செலவுகள் கணக்கிடப்படுகின்றன. அந்த உற்பத்தி செலவில் 3% சேர்க்கின்றோம். விவசாயிகளுக்கு 1 கிலோ நெல்லுக்கான குறைந்தபட்ச விலையை சில நாட்களில் அறிவிப்பது மட்டுமல்லாமல் அரசாங்க நெற்களஞ்சிய சாலைகளையும் திறக்கப் போகின்றோம் என அவர் தெரிவித்தார். இடியுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாய்த்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரத்தினபுரி மற்றும் காலி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பெரும்பாலும் மழையற்ற வானிலை நிலவக்கூடும். மேல் சப்ரகமுவா, மத்திய வடமேல் உவா மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான வானிலை நிலவக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றும் வீசக்கூடும். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.